இது ஸ்ரீ ராமலிங்க சவுண்டேஸ்வரி அம்மன் கோயில் பண்டிகை. முதல் நாள் வந்து நம்ம சக்தி அழைச்சிக்கிட்டு வருவோம். ரெண்டாவது நாள் சாமுண்டி அப்படிங்கிற நம்ம ஒரு குதிரை மேல வச்சு அம்மனை அழைச்சிக்கிட்டு வருவோம். மூணாவது நாள் பாத்தீங்கன்னா ஜோதி வடிவமா அம்மாவை வந்து நம்ம அழைச்சிட்டு வர்ற பழக்கம் இருக்குது. அந்த கத்தி போட்டு நாம அழகு சேவைன்னு சொல்லுவோம். அந்த கத்தி போட்டு நம்ம அம்மனை வந்து ஆத்தோரத்துல இருந்து நம்ம கோயிலுக்கு கொண்டு போகதான் சக்தி அழைப்பு. எப்படி நம்ம மகா விளக்குல இருக்கோ, சபரிமலைக்கு மகா விளக்கோ, அதே மாதிரி நம்ம அம்மனுக்கு மகர ஜோதி இருக்கும். சக்தி அழைச்சி கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மாவை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தி அது மூலியமா நம்ம அருள் வாங்கி நம்ம குடும்பம் சங்கதியும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த செயல் எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி போடும்போது ஒரு ஆயிரக்கணக்கான வீரகுமார்கள் வந்து கத்தி போடுவாங்க. சின்ன வயசுல இருந்து போடுறாங்க. ஏஜ் இதுல பாரே கிடையாது. இது பேரு வீரமண்டி. இது அம்மனுக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரி. அம்மனை வந்து தண்டனை கேட்டு நாம அலோவ் பண்ணாலும் அம்மனை வந்து வெளியே கூட்டிட்டு போவாங்க. சபரிமலைக்கு 18 பட்டி கருப்பு இருக்காருயா, அதே மாதிரிதான் இங்க வீரமண்டின்னு சொல்லிட்டு. இப்ப வீரமுட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து சிவசக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் வடிவில நம்ம அதை பாவிச்சு அவரை வந்து அம்மனுக்கு நம்ம காவல் தெய்வமா நம்ம வந்து கூட்டிட்டு வரோம். இந்த நிகழ்ச்சி நடக்கும் போதெல்லாமே இவங்க இந்த மாதிரி வேஷம் போடுவாங்க, வீரமுட்டி வேஷம். அது இப்ப வீரமுட்டிய அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு தண்டக மாதிரி ஒரு பாட்டு பாடுவோம். அந்த பாட்டு எதுக்காகனா அவங்கள வந்து ஆக்ரோஷப்படுத்தி சாந்தப்படுத்தி அவங்கள வந்து ஒரு பக்தி ரூபமா அருள் பால் வைக்கிற மாதிரி நம்ம இந்த செயல் செய்யறோம். அம்மாவுக்கு காவலாகவும் அவங்க வருவாங்க. இந்த வேஷம் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு இனப்புரியாத ஒரு பக்தி மாற்றமா அவங்களுக்கு கிடைக்குது. அதனால வேஷம் போடுறவங்க சும்மா போடுறது இல்ல, அவங்களுக்குன்னு டே பிக்ஸ் பண்ணி விரதம் இருப்பாங்க. அந்த ஒரு மாதம் ஒரு 5 நாள் இந்த மாதிரி விரதம் இருந்துதான் அந்த வேஷம் போடுவாங்க. வீரகுமார்கள் வந்து கத்தி போடும்போது அந்த அருள் உணர்றதுக்கு வந்தான வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் நம்ம இந்த புரோகிராம் வந்து வருஷமும் நடத்தி சிறப்பா கொண்டாடி அம்மாவுக்காக நம்ம இது எல்லாமே செய்யறோம். மக்கள் வீரகுமார் இந்த மாதிரி வந்து கத்தி போட்டு அவங்களுக்கு ஒரு உற்சாகம், அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மக்களை பாக்குறது, சாமிக்கு சேவை செய்யறது, அது ரொம்ப திருப்தியான ஒரு வேலை. அது திருப்தியா பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு.